கோவை மாவட்டம் சாடிவயல் முகாமில் சிகிச்சை பெற்று வந்த பெண் யானை அழகான ஆண்குட்டியை ஈன்றுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் காட்டிலிருந்து வெளியேறிய யானை ஒன்று விவசாய நிலம் ஒன்றில் மயங்கி கிடந்தது. இந்த யானை கர்ப்பமாக இருப்பதை அறியாத மருத்துவர்கள் அதற்கு வேறு மருத்துவம் பார்த்த நிலையில் அந்த யானை இன்று அழகான குட்டி ஒன்றை ஈன்றுள்ளது. தற்போது சாடிவயல் பகுதியில் இருக்கும் அந்த யானையின் நிலை குறித்து விளக்குகிறார் அங்குள்ள எமது செய்தியாளர் நேசராஜ். சொல்லுங்க, யானை கர்ப்பமாக இருந்தது கூட தெரியாமல் வேறு மருத்துவம் பார்த்ததா சொல்லப்படுகிறது. இது குறித்து சொல்லுங்க நேசராஜ். கோவையில பெரிய தடாகம் பகுதியில் அக்டோபர் 17ஆம் தேதி ஒரு பெண் காட்டு யானை 30 வயது மதிக்கத்தக்க காட்டு யானை ஒரு தோட்டத்துல மயங்கி விழுந்து கிடந்தது. இதனை அடுத்து வனத்துறையினர் அந்த யானைக்கு சிகிச்சை அளித்தனர். அந்த சிகிச்சையின் போது 17, 18, 19 3 நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அந்த யானைக்கு இனிமா கொடுக்கப்பட்டது. 20 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றப்பட்டது. மருத்துவர்கள் கூறும் பொழுது இந்த யானை பாலித்தீன் பை தின்னு இருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த யானையை பொறுத்தவரை இந்த காட்டு யானை குட்டி ஈண்டுவதற்காக வலியால் துடித்துள்ளது என்பதே உண்மை. ஆனால் மருத்துவர்கள் இது தெரியாமல் அந்த யானைக்கு சிகிச்சை அளிச்சுட்டு வந்திருக்காங்க. தற்போது அந்த யானையை பெரிய தடாகம் பகுதியில் இருந்து சாடிவயல் யானைகள் முகாமிற்கு கொண்டு வரப்பட்டு இன்று காலை சரியாக 4:30 மணி அளவில் அழகான ஆண்குட்டியை ஈன்றுள்ளது. தற்போது அந்த குட்டி யானை அந்த தாய் யானையின் காலுக்கு அடியிலேயே சென்று வருகிறது. தாய் யானை அவ்வப்பொழுது தண்ணீர் குடித்தும் உணவு அருந்தியும் வருகிறது. இந்த யானைக்கு பிரத்யேகமாக தென்னமட்டை, மூங்கில், புல் ஆகியவை கொடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல ராகி, சோறு கலந்து அந்த உணவாக கொடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது தாயும் சேயும் நலமாக உள்ளனர். அந்த குட்டி யானை அந்த காலுக்கு நடுவில் நின்று கொண்டிருப்பதால் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. அதே போல இந்த சாடிவயல் யானைகள் முகாமில் பாரி, சுஜை 2 கும்கி யானைகள் உள்ளன. இந்த யானை இங்கு இருப்பதால் அந்த யானைகளை அருகில் ஒரு தோட்டத்துல அந்த 2 யானையும் கட்டி வச்சிருக்காங்க. தற்பொழுது இந்த யானையை பராமரிக்காக மருத்துவர் குழு இன்னும் வரல. இங்க அவங்க வந்துட்டு இருக்கதா தெரிவிச்சிருக்காங்க. தற்போது அந்த உணவு கொடுத்து அந்த யானையை பராமரிச்சுட்டு வர்றாங்க.